குட் மார்னிங். ஈஸியாக டொமேட்டோ தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் டொமேட்டோ தொக்கு ஆற்றுல பண்ணின்னு தான் இருப்பேன். ஆனாலும் இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கட்டும். அந்த வதக்காமல் அப்படியே ராவாக போட்டு பண்ணிவிட்டு கொதிக்க விடுற மாதிரி டைப்பு. ஸோ இது பிரயாணங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது பிக்னிக்லாம் போனால் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8-10 தக்காளி பழம் எடுத்துக்கணும். எனக்கு நாட்டு டொமேட்டோ கிடைக்கலை, அதனால் நான் பெங்களூர் டொமேட்டோ தான் கிடச்சிது. அது ஒரு பழத்துக்கு ஒரு 2 பேடகி சில்லி போட்டுருக்கேன். அதில் ரொம்ப காரம் இருக்காது. கடைசியாக ஒரு குண்டூர் மிளகா 2 காரத்துக்கு சேர்த்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சுட்டுட்டேன். ஆக்சுவலாக இதில் எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். அதாவது மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் உப்பு, புளி இல்லை அப்படின்னு சொன்னான்னா நாட்டு தக்காளி கிடைக்கலன்னா கொஞ்சம் புளியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம், 2 பூண்டு இதெல்லாம் வாசனைக்கு போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் சேர்த்து. நான் இதில் போடலை. ஆக்சுவலாக கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சின்ட்டு வாண்டியை வச்சு எப்பவும் விடுற மாதிரி நம்ம நல்லெண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுவேன் தொக்குக்கெல்லாம், வத்த குழம்பு தொக்குக்கெல்லாம். நல்லெண்ணெயை நல்லா ஒரு 50 ml விடணும் கிட்டத்தட்ட. கடுகை போட்டு தாளித்து கொட்டிட்டு அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்காகி அது தளன்னு தெறிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு மூடியை போட்டு மூடிடணும். அப்புறம் ஒரு 15 minutes அதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். ஆனால் ரொம்ப ஒன்றும் இதுக்கு கிண்டி விடுறது வேண்டாம். அடி கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. பக்கத்தில் வேறு குக்கிங்கோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கோ கூட லேப்டாப் வச்சுட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு கண் வச்சுட்டா போகிறோம். அப்படியே பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து 15 நிமிஷம் கழித்து திறந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது இந்த கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடணும். அப்போ வெல்லம் சேர்க்குறவா சேர்த்துக்கலாம். இந்த ஒத்த கொதி இப்படி சவுண்டோடு வர சமயத்தில் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அப்போ ரொம்ப நல்லா கையாக இருக்கும். அது அப்படியே சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இதை ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதம் கூட நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.